ஆறும் துணை இல்லையே என காதியான் திருப்பாலா, ஐந்து காயத்தின் அடைக்கலம் கொடுத்தாளுவார் இயேசுநாதா. முந்து மானிடர் தந்த தீவினை முழுவதும் அற வேண்டியே, முள்மூடியுடன் குருசில் ஏறிய முன்னவா கிருபை கூர்வையே, சிந்தும் உன் உதிரத்தில் என் வினை தீர்த்து ரட்சியும் ஐயனே, தீயப்பாவி எனக்கு வேறொரு செயலிடம் துணை இல்லையே, அரும் துணை இல்லையே. பேசுமொழியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நான் உங்களோடு கூட ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். These are the days when cross is forgotten. சிலுவை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாயிருக்கல. அதே போல சிலுவையை குறித்து நீங்கள் வலைத்தளங்களிலே நீங்க பார்க்கணும். இந்த லெந்துகால நாட்களும் இந்த சிலுவை தியானத்தையும் அவர்கள் எழுதுகிற எழுத்துக்களை பாஸ்டர்மார்கள் மற்றவர்கள் எழுதுகிறது நீங்கள் பார்க்கலாம். அதை சிலுவையை ஒரு அவமான சின்னம் என்று கருதுகிறார்கள். மற்றவர்களை விட்டுவிடுங்க, நாமே அதை அப்படிதான் ஒரு தோல்வியின் சின்னமாக கருதப்படுகிறது. அந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாகவே இருக்கிறது இல்லை. அதே போல இந்த மாடர்ன் டேஸ்ல the blood of Jesus Christ also has become outdated. It has become outmoded. 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிந்தின ரத்தம் அது உறைந்து போய்விட்டது என்று பெரிய ஆலயங்களிலே பிரசங்கிக்கிறார். But my humble feeling is, in order that I prosper, I should bring back cross into my life. இந்த சிலுவையை என் வாழ்க்கையிலே நான் கொண்டு வரணும். நம்முடைய குடும்பத்திலே அந்த சிலுவையை கொண்டு வரணும். நம்முடைய ஆலயங்களிலே அந்த சிலுவையை கொண்டு வரணும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் என் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இது ஒரு பெரிய வசனம், இதை தியானிக்க நேரம் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை ஊன்று பாருங்கள். அவர் நானோ அப்படி என்றால் அவர் தன்னை குறித்து சொல்கிறார். நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். நான் மேன்மை பாராட்டுகிறேன். நான் யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்? நாம் எல்லாருக்கும் தெய்வமாய் இருக்கிற, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நாம் எல்லாருக்கும் தெய்வமாய் இருக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். I want to tell an underlying statement in that verse. நாம் காணாத ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய எல்லாருடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்கள். With this question I would like to make this sermon. நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை குறித்தும் அவருடைய சிலுவையை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது. இதை எழுதினவர் பவுலடியார். நல்ல கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு. அவர் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா தன்னை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒரு பெரிய பட்டியலே அங்கு இருக்கிறது. நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் அடைந்தவன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபை, a religious fundamentalist, a Christian fundamentalist. அந்த நாட்டிலே இருந்திருக்க பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்புறுத்தினோம். நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். நல்ல கவனிங்க பிரியமான, I am blameless before law. அப்படி அவன் மேன்மை பாராட்டுவதற்கு அத்தனை தகுதிகள். கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் அரபி தேசத்திலே கர்த்தரோடு கூட தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய நண்பர்கள், தங்களுடைய ஆவிக்குரியவர்கள் எல்லாரையும் விட்டு பிரிந்து அரபு தேசத்திலே 3 ஆண்டுகள் கர்த்தரோடு கூட அவன் ஒன்றாய் இணைந்து வாழ்ந்தவன். நல்லா கவனிங்க பிரியமான. அதுக்கு முன்பாக அவன் சொல்லுகிறான், நல்லா கவனிங்க, நான் கமாலியலின் பாதத்திலே அவன் நியாயப்பிரமாணத்தை கற்றறிந்தவன். ஆனால் அரபு தேசத்திலே 3 ஆண்டுகள் தனித்து இருந்து ஆண்டவரை தியானித்தவன். கலாத்தியர் 1:12 சொல்லுகிறான், நான் மனுஷனால் பெற்றதும் இல்லை, நான் மனுஷனால் கற்றுக்கொண்டதும் ஒன்றும் இல்லை. அப்ப கமாலியல் சொல்லிக் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை அவர் மேன்மை பாராட்டல. இயேசு கிறிஸ்துவே எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். மேன்மை பாராட்டுவதற்கு அநேக காரியங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக் கொள்ளப்பட்டவன். முதல் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாவற்றையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லையே. நல்லா கவனிங்க பிரியமா. இவ்வளவு மேன்மை பாராட்டுவதற்கு to self glory himself, he has so many things, இவ்வளவு பெரிய காரியங்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு தகுதி இல்லையே. அப்படி என்றால் மேன்மை பாராட்டப்படத்தக்கவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே மேன்மைப்படத்தக்கவர். இது நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள் பிரியமான. என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு ஒன்றுமில்லை. both secularly as well as spiritual. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நான் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியாது. 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்து செல்லப்பட்டேன். In secular life he is a Pharisee. எனக்கு அன்புக்குரியவர்களை மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மேன்மை பாராட்டத்தக்கவர். அப்படி என்று சொன்னவர் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் மேன்மை பாராட்டத்தக்கவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் இன்னொரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். எனவேதான் ஆதி நாட்களிலே மெயின்லைன் சர்ச்சஸ்ல தபசு நாட்கள் என்று 40 நாட்களை ஏற்படுத்தி வைத்தார்கள். சவுத்துல நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அந்த நாட்களில், தபசு நாட்களிலே ஒவ்வொரு நாளும் காலையிலாவது அல்லது மாலையிலாவது ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனையிலே சிலுவையை குறித்தும் அவருடைய பாடுகளை குறித்தும் தான் தியானம் செய்யப்படும். இது நல்ல கவனிங்க பிரியமான.
அப்படி என்றால் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் அந்த கிறிஸ்து அந்த சிலுவையை குறித்தும் அவருடைய பாடு மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து தியானம் பண்ணுவதற்கு என்று ஒரு நாட்கள் குறித்து கொடுக்கப்பட்டது. இதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த நாட்களிலே நான் சிறுவனாய் இருந்தேன். அப்பொழுது எங்கள் வீட்டிலே அந்த 40 நாட்கள் இல்ல, அந்த ஞாயிற்றுக்கிழமைகளையும் சேர்த்து 45 அல்லது 46 நாட்கள் வரும். சாம்பல் புதன் கிழமையில இருந்து பெரிய வெள்ளிக்கிழமை முடிந்து சனிக்கிழமை முடிந்து ஈஸ்டர் அன்னைக்கு வரைக்கும் வீட்டில் என்ன இருக்காது? ஒரு கவிச்சையும் இருக்காது. நல்ல கவனிங்க பெரியம்மாவர்களே. மாத்திரமல்ல, குடும்ப ஜெபம் நடக்கும். அப்ப எல்லாரும் சிறுவர்கள் நாங்கள். அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சுட்டு கல்லூரிக்கு போய் வேலைக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த புண்ணாக்கெல்லாம் நடக்கிறது இல்லை வீட்டுல. சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கீர்த்தனைகளையும் பாமாலையும் எடுத்து வைத்துக் கொண்டு கிறிஸ்துவின் பாடு மரணத்துக்குரிய பாடல்களை பாடுவோம் ஒவ்வொரு நாளும். என் தாய் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் சிலுவையை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். அதற்கப்புறம் ஜெபித்து விட்டு நாங்கள் சாப்பிட்டு படுப்போம். சிலுவையை குறித்து தியானிப்பதற்கென்று இந்த நாட்கள் குறிக்கப்பட்டது. எனக்கு அன்புக்குரியவர்களே, தபசு காலம் என்பது சிலுவையை தியானிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நாட்கள். அவருடைய பாடுகள், அவருடைய மரணத்தை குறித்து தியானித்து, அப்படி தியானிக்கிறதுனாலே கிடைக்கிற நன்மைகளை குறித்து ஒரு 3 காரியம் உங்களோடு கூட பேச போகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் இப்பொழுது எல்லாம் மணவாட்டி சபைன்னு வந்துருச்சு, அந்த சபை வந்துருச்சு, இந்த சபை வந்துருச்சு. தபசு காலம் நீங்க பேஸ்புக்ல போய் பாருங்க. இந்த பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் எல்லாம் வலைதளத்துல அவங்க எழுதுறதை நம்மளை சீரணிக்கவே முடியாது. அவ்வளவு கேவலமாக லெந்துகால நாட்களை குறித்து பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, அதை குறித்து நான் கவலைப்படல. தபசு காலம் என்று குறிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய இட் இஸ் ஃபார் யூ அண்ட் மைண்ட் ஒரு கன்வீனியன்ஸுக்காக. எல்லாரும் வீட்டிலே எல்லாரும் ஒரு தடவை எல்லாரும் உபவாசம் பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா? நான் உபவாச நாள், மற்றவங்களுக்கு இன்னொரு உபவாச நாள்னா, எங்க அம்மா எங்க வீட்டுல 11 பிள்ளைங்க, 11 பிள்ளைக்கு 11 விதமா சமையல் பண்ண முடியுமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, சரி போகட்டும், அது வேண்டாம். ஆனால் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உபவாசிக்கிறது என்று ஒரு நாட்களை தெரிந்து கொண்டார். தானியேல் என்கிற ஒரு மனுஷனும் உபவாசிப்பதற்கென்று ஒரு 21 நாட்களை தெரிந்து கொண்டார். அந்த உபவாச நாட்களிலே ஆண்டவர் புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தானியேலை குறித்த அந்த 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவன் ருசியான பதார்த்தம் ஒன்றும் அவன் சாப்பிடுவதில்லை. இறைச்சியை விலக்கி வைத்திருந்தான், இறைச்சி சாப்பிடுவதில்லை. அதுல இன்னொரு பெரிய ஒரு காரணம் போட்டிருக்கு. அதை விலக்கி வைத்தானா, பாடி ஸ்ப்ரே அடிக்க மாட்டானா, பரிமள தைலத்தை பூச மாட்டான். அப்படின்னு அது போட்டுக்குன்னா எனக்கு அவன் பரிமள தைலம் பூசாம அவன் அரண்மனைக்கு போக மாட்டான்னு நினைக்கிறான். அப்படி ஒரு ஆசை, பரிமள தைலத்தை பூசுவதற்கு அவ்வளவு ஆசை. அப்படிப்பட்ட மனுஷன் அதை வெறுத்து தள்ளிவிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறான். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஐ எம் நாட் சேயிங் சாப்பாட்டு டாக்டரினை உங்கள்கிட்ட சொல்ல நான் விரும்பல. ஆனால் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த நாட்களிலே நீங்கள் கோழி சமைச்சு, கறி சமைச்சு, மீன் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னா இது ஒரு தபசு காலம் என்கிற ஒரு உணர்வு இருக்குமா? நீங்க தான் சொல்லுங்க. ஆகையினால் தான் நம்முடைய முன்னோர்கள் இதை in order to discipline you. It's not. இது துக்க நாட்கள் அல்ல. இது ஆண்டவர் சிலுவையிலே மரித்ததுக்கு துக்கப்படுகிற நாட்கள் அல்ல பிரியமானவர்களே.
அவர் பாடுகளையும் அவருடைய சிலுவையையும் தியானித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கென்று குறிக்கப்பட்ட நாட்கள். இது துக்க நாட்கள் அல்ல. இது யாருடைய சாவுக்கும் துக்கப்படுகிற நாட்கள். அவர் உயிர் தெழுந்து விட்டார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. யாருக்கும் ஐ எம் நாட் டாக்கிங் அகேன்ஸ்ட், ஐ எம் நாட் டாக்கிங் சாப்பாடு டாக்டரின். துக்க நாட்கள் அல்ல இது. என அன்புக்குரியவர்களே, இந்த வேதத்தை முழுவதையாய் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டும் சரி புதிய ஏற்பாட்டும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு நாம் நித்திய வாழ்வுக்கென்று அடையாளமாக கொடுக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு செல்வதை குறித்து பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை என்ன? இந்த உலக வாழ்க்கையில் இருந்து நாம் நித்தியத்திற்கென்று நம்ம ஆயத்தமாகி அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்பதற்காகவே தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நித்தியத்தை தேடி, தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறதன் குறிக்கோள் என்ன? நாம் ஒரு நாள் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த நித்திய வாழ்வை நாம் கண்டடைவதற்காக பழைய ஏற்பாட்டிலே அதுல சில வழிமுறைகள் என்று சொல்லல, பழைய ஏற்பாட்டிலே அதற்கு ஒப்பிட்டு சில காரியங்கள் செய்யப்படுகிறது. ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார், எகிப்திலிருந்து என்னுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து நான் அவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு வருவேன் என்று அவருடைய தன்னுடைய நாமத்தை சொல்லுகிறார். இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று போய் சொல்லு. அவருடைய நாமமும் விடுதலையாக்கவில்லை. 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்க தெரியும். அவன் ஆண்டவர்கிட்ட அது அழறான், ஆண்டவரே, நான் என்றைக்கு உம்முடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு பார்வோனிடத்திற்கு போனேனோ அந்த நாளிலிருந்து இவன் ஜனத்தை உபத்திரவப்படுத்துகிறான். இன்னும் அவர்கள் விடுதலையாக்கப்படவில்லையே. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டால் தானே கானான் தேசத்திற்கு போக முடியும். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தை வீட்டுக்கு சென்று வாசிப்பார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், என்னுடைய பலத்த கையினாலே அவர்களை மீட்டுக் கொண்டு வருவேன். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த பழைய ஏற்பாட்டிலே அவருடைய கரம் அதை செய்தது. என்னுடைய பலத்த கையினாலே நான் அவர்களை மீட்டுக் கொண்டு வருவேன். அவருக்கு ரகசியத்தை சொல்லுகிறார் மோசேயினிடத்தில். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தினால் தான் அறியப்பட்டிருக்கிறேன். யெகோவா என்கிற நாமத்தினாலே நான் அறியப்படவில்லை. ஓங்கிய கைகளினாலும் பலத்த தண்டனைகளினாலும் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வர செய்வேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய அடிமைத்தன வாழ்வில் இருந்து நித்திய வாழ்வுக்கு அடையாளமான கானான் தேசத்துக்கு புறப்பட்டு செல்வதற்கு அவருடைய கரம் பயன்படுத்தப்பட்டது. ஆனாலும் அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை தொக்கி வைத்திருக்கிறார். என்ன? அவர்கள் விடுதலையாக்கப்படுவதற்கு ஒரு காரியம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த ரத்தம் நிலை கால்களிலே பூசப்பட வேண்டும். அப்படி என்றால் அவருடைய கரம் செய்யல. இந்த கரம் செய்வதற்கு ஒரு ஆதாரமாக, கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கு முன்னோடியாக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. என அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே அது நமக்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அது எப்படி நடக்கும் என்பதை அவர் நமக்கு காண்பிக்கத்தான் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி அவர் உயிரோடு கூட எழுந்தார்.
அப்போ அவர் சிலுவையில மறிக்கப்படணும். அப்படி என்றால் நான் இப்பொழுது ஐ வாண்ட் டு சே a corollary of that Old Testament. அங்கு அவருடைய பலத்த கை அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. இன்றைக்கு நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில அடிக்கப்பட்ட நிமித்தம் அந்த சிலுவையும் அந்த ரத்தமும் தான் உன்னை நித்தியத்திற்கு கொண்டு போக முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். இதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டிலே அது நமக்கு நிழலாட்டமாக காண்பிக்கப்பட்டது. அவருடைய பலத்த கை பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படாமலே கொண்டு வந்திருக்கலாமே. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய கரம் ஜனங்கள் மேல அமர்ந்திருந்தது. தீர்க்கதரிசிகள் மேலே, ராஜாக்கள் மேலே, கர்த்தர் நியமித்த சிலர் மேலே கர்த்தருடைய கரம் அமர்ந்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் கரம் அமர்ந்திருந்தது, அவர்கள் வல்லமையான செயல்களை செய்தார்கள். அம்மாவா இல்லையா? ஆனால் அவருடைய கரம் அமர்ந்திருந்து அவர்கள் தேவனுடைய திவ்ய சுவாபங்களை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? ஆமா சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. எனக்கு இங்கு நான் பார்க்கல. தீர்க்கதரிசி மேல கரம் இருந்தது. அந்த கரம் இருந்ததினாலே அவன் தேவனுடைய அன்பை பெற்றுக் கொண்டான் எழுதப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய கரம் அவன் மீது இருந்தபடியினாலே அவனிடத்தில் சாந்தம் காணப்பட்டதா? அவனிடத்தில் அந்த செல்ஃப் டினையல் அது காணப்பட்டுச்சா? அதாவது ஆண்டவருடைய திவ்ய சுவாபங்கள் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை சுவாபங்களும் அவருடைய கரம் அமர்ந்து அது அவர்கள் கிடைக்க பெற்றது என்று வேதம் எழுதியிருக்கிறதா? அதைத்தான் பூரணப்படுத்துவதற்காக புதிய ஏற்பாட்டிலே அந்த சிலுவையும் அந்த ரத்தமும் இதை நமக்கு நிச்சயத்திற்கு அழைத்துக் கொண்டு போகும் என்று அவர் சொல்லி வைத்து அந்த நாட்களிலே அவருடைய பாதத்திலே அமர்ந்து அந்த சிலுவையை தியானித்து அந்த சுவாபங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா கவனிக்கணும். நான் அதுக்கு ஏற்கனவே ஒரு வெள்ளிக்கிழமை நான் பேசினேன். பெத்தானியா வீட்டிலே 2 பெண்கள், அங்கு மார்த்தாள் மரியாள் 2 பேர். மார்த்தாள் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவள். ஆனால் முதலாவதாக ஏற்றுக்கொண்டவள் அவளிடத்துல அந்த தெய்வீக சுவாபம் வந்துருச்சா? ஆமாவா இல்லையா? மார்த்தாள்கிட்ட அந்த தெய்வீக சுவாபம் இருந்துச்சா இல்லையா? சொல்றதுக்கு பயம். ஏன்னா நம்மகிட்டே இல்லையே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட காணப்பட்டது இன்னும் மனுஷீக சுவாபம். தங்கச்சியை பார்த்து அவ கட்டிக்கிறான். அவன் எனக்கு ஒரு உதவியும் செய்யலையே. ஆண்டவர்கிட்ட வர உனக்கு கவலை இல்லைன்னு ஆண்டவரையும் கடிக்கிறான். இது யாருடைய சுவாபம்? மனுஷீக சுவாபம். ஆனால் அந்த சம்பவத்திலேயே ஒரு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மரியாளிடத்திலே அந்த தெய்வீக சுவாபம் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க அக்கா கடிச்சதை குறித்து அவ ஏதாவது சத்தம் போட்டாளா? ஏசாமியை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்றதை குறித்து அவள் ஏதாவது கமெண்ட் அடிச்சாளா? அமைதியாய் சாந்தத்தோடு கூட அவள் அமர்ந்திருக்கிறாள். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறாள். இந்த 40 நாட்கள் அதற்காகத்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து அந்த அருமையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு அன்புக்குரியவருடைய கர்த்தருடைய கரம் அதை செய்யாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு பெரிய ஜாம்பவான்கள் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தருடைய கரத்தை பரிசுத்த ஆவிக்கு உருவகப்படுத்தி சொல்றாங்க. பரிசுத்த ஆவி உன்னால வந்துருச்சுன்னா என்ன வரும்? திவ்ய சுவாபங்கள் எல்லாம் வரும். நினைச்சிட்டே இருப்பீங்க. கர்த்தருடைய கரம் அதை செய்ய முடியாது.
உண்மையில் இருக்கிற அந்த அபிஷேகம் உனக்கு அதை கொடுக்க முடியாது. I do not want to underestimate the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே அவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் அந்த திவ்ய சுவாபங்கள் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுமா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. அபிஷேகம் வந்துருச்சுன்னா எனக்கு சாந்தம் வரும் நினைக்காதீங்க, பொய் தான் பேசுறீங்க. அப்படின்னா அபிஷேகம் வந்துருச்சுன்னா கர்த்தருடைய அன்பு என் மேல ஊற்றப்பட்டுச்சுன்னு சொன்னா பொய் தான் சொல்றேன். ஊற்றப்படுகிறது, ஆனால் அந்த அன்பு பூரணப்படணும். அல்லேலூயா சொல்லுவோம். அதை அந்த அன்பு பூரணப்படுவதற்கு தான் அந்த திவ்ய சுவாபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அதை அழகாக இதை பவுலடியார் கலாத்தியர் நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாரு? 5ஆம் அதிகாரம் 19 நீங்க 21 வரைக்கும் வாசிங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது ஒரு 17 வகையான மாம்ச கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்க வாசிக்க வேண்டாம். இன்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், நான் மற்றவர்களை குறித்து நான் பேசல, அவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். நம்ம அவர்களுடைய இயேசுவை குறித்து நாம் அவர்களிடத்தில் சொல்லுகிறோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களிடத்திலே இந்த மாம்ச கிரியைகள் காணப்படுகிறது அல்லவா? பொறாமை இல்லையா? அதுல வாசித்து பாருங்க. அநேக துர்க்கிரியைகள் நம்மிடத்திலே காணப்படுகிறது. 24வது வசனம் சொல்லுகிறது, அப்படி என்றால் அந்த துர்க்கிரியைகள் நம்மை விட்டு நீங்கி தேவனுடைய திவ்ய சுவாபங்கள் நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் அங்கு ஒரு அழகான வழிமுறையை பவுலடியார் எழுதி வைத்திருக்கிறார். என்னவா? அந்த மாம்ச கிரியைகள் இருக்கிற அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய சிலுவையையும் அவரை குறித்து தியானம் பண்ணும் பொழுது அந்த அபிஷேகத்திலே நீங்கள் நிரப்பப்படுவீங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாம்ச கிரியைகளை காண்பிக்கும். அந்த மாம்ச கிரியையை 24வது வசனம் சொல்லுகிறது, அதை நீங்கள் சிலுவையில என்ன பண்ணணும்? அறைந்து விடும். Unique cross are not in your life. வெற்றியின் சின்னம் அது. அந்த 14வது வசனத்தில் சொல்கிற, எனக்காக உலகம் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்காக சிலுவையில் அறையுண்டு. You need a cross in your life. என்னுடைய மாம்ச கிரியைகளை ஒவ்வொன்றாய் எடுத்து ஆணி அடித்து அந்த சிலுவையில அடிக்கும் பொழுதுதான் எனக்குள்ளே திவ்ய சுவாபங்கள் புறப்படுகிறது. 22, 23வது வசனம். அன்பு, சந்தோஷம், சமாதானம். வாசிக்க பார்க்கலாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். நல்ல தோணிங்க பிரியமானவர்களே. இந்த சுவாபங்களை நான் சிலுவையிலே அடிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி, அந்த கலாத்தியர் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, விரோதங்கள், பகைகள், ஆசைகள், இச்சைகள், இவைகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கிறதை அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சிலுவை, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்த பட நான் அதை சிலுவையிலே அறைந்து கொண்டே வருகிறேன். அல்லேலூயா சொல்லுமா. என்னுடைய ஆசைகளை அறையும் பொழுது திவ்ய சுவாபமாகிய இச்சை அடக்கம் எனக்குள் வருகிறது. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. ஆசைகளை நீ சிலுவையிலே அடிக்காத வரைக்கும் இச்சை அடக்கம் உனக்குள்ளே வர முடியாது. எனக்கு அன்புக்குரியவர்களை இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால் இந்த 40 நாட்கள் மிகவும் முக்கியமான, இட் இஸ் a very important in your Christian calendar. ஆனால் அந்த நாட்களிலே தான் நம்முடைய ஆலயங்களிலே என்ன நடக்குது? விருந்து நடக்குது. அதை விட்டுருங்க, நான் சாப்பாட்டு டாக்டர்னு சொல்ல வரலன்னு நான் சொல்றேன். அந்த நாட்கள்ல தான் பாஸ்டேட் கமிட்டி எலெக்ஷன் நடக்கும். நான் 69 இருந்து நான் மெட்ராஸ்ல இருக்கேன். இந்த மெட்ராஸ் டயசிஸ்ல இருக்கிற ஒரு பெரிய சாபம்,
அப்போ ஜனங்கள் ஓட்டு வாங்க போவாங்களா, சிலுவையை தியானிப்பாங்களா? சொல்லுங்க சார். அதனால்தான் உங்க வாழ்க்கையெல்லாம் ஓட்டையா இருக்கு. சத்தியமா சொல்ல முடியும். 74 வருஷம் இந்த சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு நான் சென்றவன். என்னை காட்டிலும் வேறு எவனும் இதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. எனக்கு அன்புக்குரியவர்கள் இதற்காகத்தான் கொடுத்திருக்கிறது. என்னுடைய ஆசைகள், என்னுடைய வைராக்கியங்கள், என்னுடைய பகைகள், என்னுடைய கோபங்கள், இவைகளை எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே அடித்து விடவும், அவருடைய சுவாபங்களை நான் பெற்றுக் கொள்ளவும் தான் இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. காலம் மிகவும் கொடியதாய் இருக்கிறபடியினால் உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 5 நாட்கள் முடிந்து விட்டது. இன்னும் 40 நாட்கள் தான் இருக்கிறது. எனக்கு அன்புக்குரிய உங்களுக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சா போதும். அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. பிரியமான அவருடைய அபிஷேகத்தினால் நிரம்புங்க. உங்களுக்குள் இருக்கிற எல்லா காரியங்களும் வெளிப்படும். வெளிப்பட இதை எடுத்து சிலுவையில அறைங்க. சிலுவையில அறைய உங்களுக்குள்ள நற்குணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். இது உண்மை, இது சத்தியம். இதுதான் சிலுவையின் சத்தியம். பிரியமானவர்களே, இதுதான் சிலுவை தியானத்தில் கிடைக்கிற நன்மைகள். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஒரு 3 காரியத்தை சுருக்கமாய் சொல்லிவிட்டு நான் முடிக்கட்டும். சங்கீதம் 69 முதல் 8 வசனத்தில் நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. 7வது வசனத்தை வாசிங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு காரியம் இருக்கு. அது அடுத்த வருஷமா அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அது எழுதப்பட்டிருக்கிறது. நிமித்தம் நான் நிந்தையை சகித்தேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிந்தனைகளை சகிப்பது இது ஆண்டவருடைய திவ்ய சுவாபங்களிலே ஒன்று. 9 திவ்ய சுவாபங்கள் தான் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய ஒவ்வொரு அந்த சுவாபங்களிலும் அநேக சுவாபங்கள் அதை தொக்கி நிற்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை நீங்கள் அந்த சிலுவையில அடிவாரத்தில் அமர்ந்து நீங்கள் தியானிக்கும் பொழுதுதான் தெரியும். இந்த நிந்தனைகளை சகிக்கிறதுக்கு ஒரு பொறுமை வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பொறுமைக்கு கீழே தான் வரும் இந்த நிந்தையை சகிக்கிறது. அந்த நிந்தையை சகிக்கிறது அந்த 9 கனிகளிலே எழுதப்படலை என்று அந்த நிந்தனையை சகிக்காமல் இருக்கிறது தவறு. இந்த நிந்தனையை அவன் சகிக்கிற எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த தாவீதை குறித்து ஒன்று சொல்லட்டும். அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தருக்கு பிரியமானவன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன், கர்த்தருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்து முடித்தவன், கடைசியாய் சாகிற வரைக்கும் அவன் செய்து முடித்தவன். அப்படிப்பட்டவனிடத்துல இந்த திவ்ய சுபாவங்கள் காணப்படல. நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தும், அவன் மீது கர்த்தருடைய கரம் அமர்ந்திருந்தும் இப்படிப்பட்ட திவ்ய சுபாவங்களை அவன் பெற்றுக்கொள்ளல. உன்னுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பாருங்க. தாவீது இஸ் a great inspiration in my spiritual life. உன்னுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பாருங்க. It never transferred from his father's gene. அது தகப்பனிடத்திலிருந்து அவன்கிட்ட வரல. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த திவ்ய சுபாவம் அவனுக்குள்ளே வந்தது என்றதற்கு நான் காரணத்தை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவன் பழைய ஏற்பாட்டிலே இருந்தவனாய் இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த சிலுவை தரிசனத்தை அவனுக்கு காண்பித்திருக்கிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளணும். அந்த சிலுவை தரிசனமும் அவருடைய பாடுகள் இவைகளை கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக காண்பித்திருக்கிறார். அதை அவன் சங்கீதங்களிலே எழுதி வைத்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? தரிசனமாய் பார்த்ததை அவன் சங்கீதங்களிலே எழுதி வைத்திருக்கிறான். பழைய ஏற்பாட்டிலே நீங்க வாசித்தீங்கன்னா அநேக தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் தன்னுடைய சிலுவையை அவர்களுக்கு தரிசனமாக காண்பித்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஒரு தீர்க்கதரிசியை சொல்லுங்க பார்க்கலாம்.
அவன் சொல்ற 52, 53 அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசிப்பாங்க. சிலுவையிலே தொங்குற அவருடைய முகத்தை பார்க்க, ஆண்டவரே உம்மிடத்தில் விரும்பத்தக்க ரூபம் இல்லை, அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. ஆண்டவரே நீர் புறக்கணிக்கப்பட்டவர், பாடு நிறைந்தவர், துக்கம் நிறைந்தவர், நாங்கள் உம்மை எண்ணாமல் போனோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த நாட்களிலே அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த சிலுவை காட்சியை கண்டபடியினால், இந்த சிலுவையிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த கிருபைகளை அவன் அறிந்தபடியினால் தான் அந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் அடிக்கடி தேடி வாசிக்கிறோம். ஆறுதலான வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்புக்குரியவர்களை இதை மனதில் வைத்துக் கொள். ஐ வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் ஒன்லி டு டேவிட். அவனுக்கும் ஆண்டவர் அந்த சிலுவையின் காட்சிகளை காண்பித்தார். ஆகையினால் தான் இந்த திவ்ய சுவாபங்கள் அவனுக்குள்ளே செயல்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிங்க. அவன் ஒரு பெரிய பாவத்தை செய்கிறான். அந்த பாவத்தை அவன் பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி வாழ்ந்தவன். அந்த நாட்களிலே பாவத்திற்கு நிவாரணம் என்ன? ஒரு ஆடை எடுத்து பலி செலுத்தணும், அல்ல காளையை செலுத்தணும். இல்ல அந்த ஆட்டை கொடுப்பதற்கு அவன் ராஜா, அவன் ஒரு பெரிய மந்தையே கொண்டு போய் கொடுத்திருக்கலாம். அவன் செய்த பாவத்துக்கு பரிகாரமாய் ஒரு பெரிய ஆட்டு மந்தையே கொண்டு போய் ஆசாரியின் இடத்துல காண்பித்திருக்கலாம். ஆட்டை கொடுக்க நிர்வாகம் இல்லைன்னா 2 புறாக்களை கொடுக்கணும். 2 புறாக்களை கொடுக்க முடியும் நிர்வாகம் இல்லைன்னா 2 புறா குஞ்சுகளை கொடுக்கலாம். 2 புறா குஞ்சுகளை கொடுக்க உனக்கு நிர்வாகம் இல்லைன்னா எப்பா என்கிற அளவிலே ஒரு மெல்லிய மாவிலே 10 1 பங்கை எடுத்துக்கொண்டு ஆசாரியன் இடத்துல நீ போய் கொடுத்த. அவன் ஆசாரியன் அதை தகனித்து அக்கினியிலே தகனித்து விட்டால் உனக்கு பாவம் நிவாரணம் கிடைக்கும். பழைய ஏற்பாட்டின் நியமனத்திலே வாழ்ந்தவன். ஆனால் 51ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிப்பார். அவனுக்கு சிலுவையின் தியானத்தை, அவன் சிலுவையின் காட்சியை அவன் தரிசித்தபடியினாலே, ஆண்டவரே உம்முடைய கிருபையின் நிமித்தம் எனக்கு இறங்கும், உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் என்னை மன்னித்தருளும். அவன் சொல்றான் பாருங்க, எங்களுடைய அக்கிரமங்களை நீங்க நீங்கி சுத்திகரிங்க. அல்லேலூயா. சிலுவையின் உபதேசத்தை அந்த இடத்துல அவன் சொல்ல முடிகிறது. ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி, you are saved by his grace. அவருடைய கிருபையின்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரத்தம் சிந்ததில் இல்லாமல் ரத்தம் சுத்திகரிக்காதபடிக்கு நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. அவன் சொல்லுகிறான், அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரி. எனக்கு அன்புக்குரியவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக இந்த அவன் தாவீதினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ராஜா நான் அவனுடைய வாரியர் என்று சொன்னேன். ஆனால் அவனுடைய மகன் அப்சலோம் அவனை கொலை செய்ய எண்ணித்த பொழுது அவன் அரண்மனையை விட்டு புறப்பட்டு அவனுடைய பரிவாரங்களோடு கூட, சேனாதிபதி அவனுடைய எல்லா பரிவாரங்களோடு, பிரதானிகள் எல்லாரோடும் கூட வெறுங்காலால் நடந்து கொண்டு வருகிறான். அப்பொழுது இந்த பென்யமின் கோத்திரத்தான் ஒருவன், சீமே என்கிற ஒரு மனுஷன், அவனை பேலியாளின் பிள்ளையை இரத்த பிரியனே நீ தொலைந்து போ என்று அவன் மீது புழுதியையும் கற்களையும் வாரி வீசுகிறான். அப்போ அவனு யோபு கூட சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அந்த தலைய கொண்டு வந்தேன். அப்போ அந்த நிந்தையை சகிக்க முடிந்ததற்கு காரணம் இந்த சிலுவையின் காட்சிகள், இந்த திவ்ய சுவாபங்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் இந்த நாட்களிலே இந்த சகிப்பு தன்மை அற்றவர்களாக மாறிவிட்டோம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். சில நாட்களுக்கு முன்பாக நான் ராஜ்யசபா ப்ரொசீடிங்ஸை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஹிந்தியில பேசினா டக்குன்னு மூடிடுவேன், ஏன்னா ஹிந்தி புரியாது எனக்கு. அங்க ஒரு எம்பி அழகான சேஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல அழகா பேசினாம சொன்ன காரியம் என்னுடைய மனதை மிகவும் அதிகமாய் கமர்ந்தது. 126 கோடி மக்களிலே 75% of the people are below 35 years of age.
126 கோடி மக்கள்ல 75%, 95 அல்லது 96 கோடி மக்கள் அவர்கள் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள். அது எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூ ஆல்சோ மே பி நோயிங். ஆனால் 75 நினைச்சிருக்க மாட்டீங்க, 50 நினைச்சிருப்பீங்க, 60 நினைச்சிருப்பீங்க. ஆனால் அவர் சொன்னது 75 அக்கார்டிங் டு தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவர் சொன்னது இன்னொன்று என்னுடைய உள்ளத்தை அதிகமாய் பாதித்தது. அந்த 95 கோடி மக்களும் 75% of the people who are less than 35 years of age, அவர்கள் they are very impatient, they are very intolerant. அவங்களுக்கு என்டியூரன்ஸே இல்லை, சகிப்புத்தன்மையே இல்லை. நான் மிகவும் அதிகமாய் அன்றைக்கு நான் யோசித்தேன். இந்த இந்திய ஜனங்களிலே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 3% தான் கிறிஸ்டியன்ஸ், ஆனால் 12% கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, மீதி இருக்கிறவர்களுக்கும் அந்த சகிப்புத்தன்மை இல்லை, என்டியூரன்ஸ் இல்லை, இன்டாலரண்ட். ஆனால் இந்த 12% அடங்கி இருக்கிற கிறிஸ்தவர்கள் குடும்பத்திலும் they are very irritable, they are very intolerant. யாருக்குமே சகிப்புத்தன்மை இல்லையே. இதற்கு காரணம் என்ன? அவர்கள் அந்த சகிப்புத்தன்மை வராதிருப்பதற்கு காரணம் இயேசுவையும் அறியல, சிலுவையையும் அறியல. அவர்கள் இயேசுவையும் சிலுவையும் அறிந்திருந்தார்கள் என்றால் அவரிடத்திலே காணப்பட்ட அந்த திவ்ய சுவாபங்களை அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். கிறிஸ்தவ குடும்பங்களிலே இரிட்டபிள் அண்ட் இன்டாலரண்ட். ஏன்? கிறிஸ்தவ குடும்பத்திலே கிறிஸ்தவர்கள் சிலுவையின் பாதத்திலே வந்து அமர்கிறது இல்லை. I tell you boldly on this. கிறிஸ்தவர்கள் சிலுவையின் அடிவாரத்தில் வந்து யார் இந்த நாட்டில் யார் இந்த பாடலை பாடுகிறார்? சிலுவையின் நிழலிலே தான் நமக்கு இளைப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, உமமன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகையினால் தான் எபிரேயர் எழுதின, நான் பவுலடியார்கள் தான் என்று நான் நினைக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்து பாருங்க. வாசிங்க, வேகமா வாசிங்க. எபிரேயர் 12:2-3. நல்ல கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு மீ. இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மற்ற எதையும் குறித்து நீங்க தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். இயேசு தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷம் என்ன? உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷம் என்ன? சொல்லுங்க, அதை பார்க்கலாம். உனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷம் என்ன? சொல்லுங்க. You profess your faith. I shall be ever with the Lord. அதுதான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷம். நித்தியத்தில் நான் அவரோடு கூட நான் எப்பொழுதும் இருப்பேன். அதுதான் சந்தோஷம். இயேசுவானவருக்கும் அதுதான் சந்தோஷம். அந்த தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு I shall be ever with the Lord. That is a great joy in me. ஆனால் அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர் என்ன செய்தாரா? அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அப்போ
இன்றைக்கு எல்லாரும் தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதை குறித்து தான் பேசுறாங்களே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரத்தம்னு சொல்லி ஹிஸ்டீரிக்கா கத்திக்கிட்டு இருக்காதீங்க. அந்த பாஸ்டர் பிரசங்கத்தில் நான் ஒரு பகுதியை சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்லி சொல்லி நீங்க ஹிஸ்டீரிக்கா என்ன பண்ணாதீங்க, கத்தாதீங்க. அவருடைய வலது பார்சத்தில் உட்காருகிறதை பத்தி நினைங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆலயத்தில் அவர் பேசும்போது, ரத்தம் இல்லாமல் நீ மேல போக முடியாது சார். எனக்கு கொடுத்திருக்கிற முதல் சந்தோஷம் என்ன, நான் அவரோடு கூட இருப்பேன். ஆனால் அவர் வலது பாசத்தில் நான் வீற்றிருப்பதற்கு நான் என்ன பண்ணணுமா, சகலவித விபரீதங்களையும் சகிக்கணுமா, அவமானத்தை எண்ணக்கூடாது. You should have an endurance. இல்லை என்றால் அவருடைய வலது பாசத்தில் வீற்றிருக்க முடியாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு பாடம். அவருக்கு அந்த சந்தோஷம் இருக்கு, நல்லா தெரியும். ஆனா பிதாவினுடைய வலது பாசத்திலே உட்கார்வதற்கு நான் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பாவிகளால் செய்யப்பட்ட சகல விதமான விபரீதங்களையும், ஆகையால் நல்லா கவனிங்க, உனக்கும் எனக்கு எழுதப்பட்டது அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்களுடைய ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமான பாவிகளால் செய்யப்பட்ட சகல விதமான விபரீதங்களை சகித்த அவரையே. வாட் a simple way out for your problems. இந்த வேதம் அழகாக சொல்கிறது. It's a beautiful way out. நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சகல விபரீதங்களினாலே நாம் அநேக நேரத்தில் we lose our character, we lose our virtue. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, in order to come out of that, ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையிலிருந்து நான் வெளியே வருவதற்கு என்ன பண்ணணுமா, நான் உட்கார்ந்து கொண்டு சிலுவையே பார்த்து அவர் சகித்துக் கொண்டதை நான் நினைத்துக் கொண்டால் போதுமா? இல்லையா சொல்லுவோம், நினைத்துக் கொண்டார். இதுக்கு மேல சுலபமான ஒரு வழிமுறை எங்க யார் உங்களுக்கு கொடுக்க முடியும்? I see it's a beautiful book. எனக்கு சகித்துக் கொள்ள முடியலையா, when I have an intolerance, சிலுவைக்கு முன்னாடி நான் உட்கார்ந்திருந்து அவர் சகித்ததை நான் நினைத்துக் கொண்டே இருந்தால் எனக்குள்ளே அந்த சகிப்புத்தன்மை வந்து விடுமா? புரியதில்ல? இது மிகவும் கொடியம். நீங்க செஞ்சு பாருங்க, நீங்க செஞ்சு பாருங்க. இதுக்குத்தான் 40 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. இந்த 40 நாட்கள் எல்லாத்தையும் நான் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால்தான் 74 தடவை இந்த லெந்து காலத்துக்குள்ளே நான் கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சகிப்பு தன்மையை பெற்றுக் கொள்ளணும்னா அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து அவர் சகித்த அவ்வளவு விபரீதங்களையும் நான் நினைத்து பார்த்தாலே எனக்கு ஒரு பெரிய பேரின்பம் வருமா? கரந்தட்டி ஆண்டவருக்கு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 22 வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுக்கு சென்று வாசிக்கலாம். அதுல 9வது வசனத்துல அங்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. தீமைக்கு தீமை செய்யாமலும் உதாசனத்துக்கு உதாசனம் சரி கட்டாமலும். இது யார் சார் உங்களுக்கு கொடுக்க முடியும்? தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்கிற அந்த கிருபையை யார் கொடுக்க முடியும்? அவர்தான் கொடுக்க முடியும். அவருடைய பாதத்தில் இருந்துதான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்கணும்னா நான் ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் அவர் தீமை செய்தவர்களுக்கு அவர் என்ன பண்ணல? தீமை செய்யல, நன்மை தான். நம்ம நன்மை செய்ய வேண்டாம். நான் அவ்வளவு தூரம் I do not want to take you to a very high level of spiritual activity. தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்யாமல் இருப்போமே. அவர் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்தார்.
தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யாமல் இருப்போம். அல்லேலூயா சொல்லுவோமா? அது ஆண்டவருடைய பாதத்திலே தான் கிடைக்கும். 15வது வசனத்துல ஒரு கரடு முரடான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். அதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவனை உங்களுடைய இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணுங்கள். அதுல நீங்க வாசிங்க, வீட்டுக்கு போய் சென்று வாசிங்க. நேரம் இந்த நான் வேகமா போட்டுனா எலிம் சர்ச்சில் பேசுறது ஓடணும். அங்கு உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை உன்னுடைய இருதயத்தில் நீ என்ன பண்ணணுமா? பரிசுத்தம் பண்ணணுமா? அந்த பரிசுத்தம் பண்ணதுடைய அவுட்கம் என்னவா? நீ சாந்தத்தோடு யாவருக்கும் பதில் சொல்லுவாயாம். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நான் என் தேவனாகிய கர்த்தரை நான் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுனா அங்க நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய நம்பிக்கை குறித்து உன்னிடத்தில் பேசுகிறவர்களுக்கு நீ யாவருக்கும் நீ என்ன பண்ண முடியும்? சாந்தமாய் பதில் கொடுக்க முடியும். இது புதிய ஏற்பாட்டிலே இதற்கு ஒரு விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு there is no example. இதான் இந்த புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற ஒரு பியூட்டி. அது புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கும் பவுலடியார் சொல்லுகிற சத்தியத்திற்கும் அது புதிய ஏற்பாட்டிலே நீங்க எக்ஸாம்பிள் எடுக்க முடியாது. நீங்க என்ன பண்ணணும்? பழைய ஏற்பாட்டுக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இது பழைய ஏற்பாட்டுக்கு உபதேசம் சொல்லி அநேக பேர் வலைதளத்துல அசிங்கமா எழுதுறானுங்க. அதனால நீங்க பேஸ்புக்கே போகாதீங்க என்பது அப்படிதான் சொல்லுவார். மிகவும் கடினமாக இருக்கு இந்த காலத்தில். எனக்கு அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டுக்கு 20ஆம் அதிகாரம் முதல் 12 வசனத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறதை கவனமாய் கேளுங்கள். அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் வருகிறது. அவர்கள் குடிக்க தண்ணீர் இல்லை. அப்பொழுது மோசேயின் இடத்துல முறையிடுகிறார். மோசேயை திட்டுறாங்க, மோசேயை சபிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா மோசேயை என்ன பண்ணிருப்பாங்க? கடிச்சு தின்றுப்பாங்க. அப்படி கோபம் வருது. சோ இன்டாலரண்ட், சோ இம்பேஷன்ட். அப்படி ஆண்டவர் சொல்கிறார், அமைதிய மோசே இடத்துல சொல்கிறார், ஒன்று செய், உன் கோலை எடுத்துக்கொள், ஆரோனை உன்னோடு கூட என்ன பண்ண அழைத்துக்கொள், அந்த சபை மக்களையும் கூட்டிக் கொண்டு வந்து கன்மலையின் முன்பாக வந்து நின்று அந்த கன்மலையோடு கூட நீ பேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் கோலை எடுத்துக்கிட்டான், ஆரோனையும் கூட்டிக்கிட்டான், சபை மக்களையும் கூட்டிக்கிட்டான், நேரா அங்க வந்தான். வந்துட்டு என்ன சொல்றான்? கலகக்காரர்களே. வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள். அதுக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ என்ன பண்ணல? பரிசுத்தம் படுத்தல. பரிசுத்தம் படுவதற்கு ஏதுவாய் நீ என்னை விசுவாசிக்கல. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பரிசுத்தம் பண்ணுவதற்கு அங்கு விசுவாசம் ஒரு முக்கியமான காரியமாக தெரிகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க பிரியமான. அங்கு 1 பேதுரு 3:15 வாசிங்கன்னா அங்க நம்பிக்கை என்று போட்டிருக்கிறது. இங்கு போட்டிருக்கிறது விசுவாசம் என்று போட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். நல்ல கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி ஃபாலோ மீ. அப்போ விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்து தான் அந்த விசுவாசத்தை என்ன பண்ண முடியும்? உனக்கு கொடுக்க முடியும். ஆனால் உனக்கு கொடுக்கப்படுகிற அந்த விசுவாசம் பூரணப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அது பூரணப்பட்டால் தான் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்தில் பரிசுத்தம் பண்ண முடியும். விசுவாசத்தினால் கர்த்தரை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 8 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அங்கு வேதம் அழகாக சொல்கிறது, அந்த விசுவாசத்தோடு கூட நீங்க எதை கொடுக்கணுமா? தைரியத்தை கொடுக்கணுமா? தைரியம் என்று சொல்லுகிறதற்கு நீங்கள் வேறு இடத்துல நீங்கள் தமிழ் வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த தைரியம் என்பதற்கு திட நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் விசுவாசம் பூரணப்படுவதற்கு உனக்கு நம்பிக்கை வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்கப்புறம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 8 ஆண்டவருடைய திவ்ய சுவாபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் கொடுக்கப்படும். என்னுடைய விசுவாசம் பூரணப்படுவதற்கு அங்கு சில காரியம் சொல்லப்படும். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னுடைய விசுவாசம் பூரணப்படுவதற்கு இச்சை அடக்கையும் கூட்டி கொடுக்கணுமா? கரசட்டியா? ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னுடைய விசுவாசம் எனக்குள்ளே பூரணப்படுவதற்கு அந்த இச்சை அடக்கமும் வேணுமா? கடைசியாய் சொல்லப்படுகிறது 8வது வசனத்துல, அன்பையும் கூட்டி வழங்குங்கள். கரந்தட்டி ஆண்டவருக்கு. இதைத்தான்
நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். உங்களிடத்திலே காணப்படுகிற அத்தனை துர்க்கிரியைகளை, அத்தனை கோபங்களை, அத்தனை பொறுமையின்மையையும், all the intolerance, எல்லாவற்றையும் சிலுவையில அடித்து விட்டு அவருடைய திவ்ய சுவாபங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அங்கு வேதம் அழகாக போட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் ஒரு திவ்ய சுவாபங்களில் ஒன்று. அல்லேலூயா சொல்லுவோம். அது வரங்களிலும் ஒன்று. அது கனியாக சொல்லப்படும் பொழுது அது வரம் அல்ல, அது பூரணமாக்கப்பட்ட ஒரு விசுவாசம். கரந்தட்டி ஆண்டவருக்கு. ஆகையினால் தான் அது மற்ற எல்லா திவ்ய சுவாபங்களோடு கூட பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சுவிட்ச் போட்டா லைட் எரியும். அது ஒரு விசுவாசம். அது ஒரு விசுவாசம் இல்லையா? ஆனா சில பேருக்கு அது கூட நம்பிக்கை இருக்கு. போட்ட பல்பு எரியுமா எரியாண்டா அப்படின்னு ஒரு அவிசுவாசம் இருக்கும். ஆனா நேயருக்கு என்ன பண்ண, சுவிட்ச் போட்டா லைட் எரியும். அது ஒரு விசுவாசம். ஆனா லாசருடைய கல்லறைக்கு போய் லாசருவே வெளியே வான்னு சொல்லுகிற விசுவாசம் இருக்குமா? அது ஒரு விசுவாசம். சுவிட்ச் போட்டா லைட் எரியும் அந்த விசுவாசத்தை வச்சுக்கிட்டு லாசருவே வெளியே வான்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு அறிவுரை சொல்லி அனுப்பினேன். ஒரு பெரிய பிரச்சனை வீடுல தன்னுடைய பிள்ளையின் மூலமாக, மகளின் மூலமாக. அப்பொழுது நான் ஒரு அறிவுரை சொல்லி விட்டேன். பரீட்சை எழுதி முதலாவது பாஸ் பண்ண சொல்லு என்று சொல்லி அனுப்பினேன். அது சுவிட்ச் போட்டால் லைட் எரியுன்ற விசுவாசம் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அது பூரணப்படுத்தப்பட்ட விசுவாசம் எனக்குள்ளே இருந்தபடியினாலே அந்த பெற்றோரிடத்திலும் அந்த மகளிடத்திலும் சொல்லி அனுப்பினேன். முதலாவது போய் நீ வைத்திருக்கிற அரியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணு, பரீட்சை எழுதி நீ பாஸ் பண்ணுவாய் சொல்லி அனுப்பிச்சேன். அது அந்த பூர்ணமாக்கப்பட்ட இந்த விசுவாசத்தின் மூலமாய் அந்த பிள்ளைக்கு நான் சொல்லி அனுப்பினேன். அவள் அப்படியே செய்தாள். 7 பாடங்களிலும் வெற்றி அடைந்தாள். 75 மார்க்கு மேல கிடைச்சது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அது பூர்ணம். இந்த விசுவாசம் பூர்ணப்படணும். அதுக்கு ஒரு இச்சை அடக்க வேணும், மனதுக்க வேணும், அன்பு வேணும், நற்குணங்கள் இருக்கணும், சாந்தம் இருக்கணும். கடைசியா ஒரு சின்ன காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிட்டோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35 45 வரைக்கும் நீங்க வாசிப்பாங்க. அங்கு வேதம் அழகாக சொல்லுகிறது. சில காரியத்தை வீட்டுக்கு சென்று வாசிக்கிறோம். 45வது வசனம் ஒரு காரியத்தை அழகாக சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை யார்கிட்ட கற்றுக்கொள்ள முடியும்? சாந்தத்தை யார்கிட்ட கற்றுக்கொள்ள முடியும்? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. நான் சாந்தத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும் என்றால் நான் பகிர்ந்து கொடுப்பேன். கிறிஸ்துவனுடைய அன்பை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும் என்றால் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். முடியாது என்னால். If it is possible for me, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கட்டும், ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற ஊழியக்காரனா இருக்கட்டும், அவனாலும் சாந்தத்தை பகிர்ந்தளிக்க முடியாது. சாந்தத்தை கொடுக்கிறது ஆண்டவருடைய பாதம் ஒன்றுதான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதனாலே ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி நான் வந்திருக்கிறேன். அதை அவருடைய பாதத்திலே தான் நீங்க கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு பஸ்கா ஆசரிக்கப்படணும். கர்த்தர் எந்த இடத்துல பஸ்கா பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். மேலறையிலே கம்பளம் விரிக்கப்பட்ட ஒரு அறையை அவர்கள் கொடுக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு பஸ்கா ஆசரிக்கப்பட விருந்து செய்யப்படுகிறது. ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த பஸ்காவை பகிர்ந்து கொடுக்கிறார். ஆண்டவரும் அந்த பந்தியிலே அமர்ந்திருக்கிறார். நல்ல தோணிய. நான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது என் கண்ணில் கண்ணீர் வராத நாட்களே கிடையாது. ஒவ்வொரு தடவை இந்த பகுதியை நான் தியானிக்கும் பொழுது கண்களிலே தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும்.
என் ஆண்டவரும் பந்தியிலே அமர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த பந்தியிலே அவர் முழுமையாய் சாப்பிடல. பாதியிலே அவர் எழுந்து கொள்கிறார். அங்கே கழட்டி வைக்கிறார். சேலையை எடுத்து தன்னுடைய இடுப்பிலே கட்டிக் கொள்கிறார். ஒரு பாத்திரத்தை எடுக்கிறார். அந்த பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து கொண்டு ஒவ்வொரு சீசனுடைய காலையும் உற்று நோக்கி அவனுடைய கால்களை கழுவுகிறார். கழுவிட்டு அவர் சொல்கிறார், நீங்களும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படியாக நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன் என்று சொல்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீ பெரிய பந்தா பண்றதுக்கு தான் ஆட்கள் உண்டு. ஊழியம் கொள்ளும்படி வரல, அவர் ஊழியம் செய்யும்படி வந்தார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை கடைசியாக ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு நான் முடிக்கட்டும். இதை சிலுவையிலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை என்னுடைய வாழ்க்கையில 30 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அப்பொழுதெல்லாம் சவுத்துக்கு ஊழியத்திற்கு என்று ஓடுவோம். 3 நாட்கள் ஊழியம் நடக்கும். வியாழக்கிழமை ராத்திரி பஸ்ல ஏறி போவோம். ஏன்னா அந்த நாட்கள்ல திருநெல்வேலிக்கு போகணும்னா ஒரு ட்ரெயின் தான் இருக்கும். ஆமாவா? திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ஒண்ணு இருக்கும். இங்க சாயந்தரம் 4 மணிக்கு 5 மணிக்கு ஏறினா அங்க மதியானம் 12 மணிக்கு போகும். இந்த ட்ரெயினை நம்பி போக முடியாது. அப்போ பஸ்ஸுகளும் கிடையாது. திருவள்ளுவர் பஸ் ஒண்ணுதான் இருக்கும். அந்த திருவள்ளுவர் பஸ்ஸுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணணும்னா நான் பாரிஸ் கார்னருக்கு போகணும். அங்க போய் தான் புக் பண்ணணும். அதனால எனக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரன் தெரியும். அவர் ஜெனரல் மேனேஜரா திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட்ல இருந்தார். அவர்கிட்ட ஒரு கார்டு ஒண்ணு வாங்கி வச்சுப்பேன். அந்த கார்டை கொண்டு போய் அந்த டிரைவர் அல்லது கண்டக்டர் அல்லது அந்த இதுல கேட்டா உங்களுக்கு ராஜ மரியாதை சல்யூட் அடிச்சுட்டு இடம் கொடுத்துருவோம். அதுதான் எங்களுடைய பாஸ்போர்ட். அப்படிதான் ஊழியம் போவோம். ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் முடிஞ்சு நான் 7000 பண்ணை என்கிற ஒரு குக்கிராமத்தில் ஊழியம் செய்து விட்டு 10 மணிக்கு நான் சாத்தூர்ல கொண்டு வந்து விட்டார்கள் காரில். சாத்தூர்ல பஸ் ஏறுவதற்காக நிக்கிறேன். ஒரு பஸ் நிக்கல. எல்லா பஸ்லயும் நின்று கொண்டு பயணம் பண்ணுகிறாங்க. அப்பொழுது அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த அந்த மேனேஜர்கிட்ட சொன்னேன், அப்படியே அது நிக்காமல் போன ஒரு பஸ்ஸை நிப்பாட்டினார். ஐயா, நீங்க எப்படியாவது இந்த பஸ்ல ஏறுங்க, அந்த கண்டக்டர்கிட்ட சொல்றேன், உங்களுக்கு ஒரு இடம் கொடுப்பாரு அப்படி என்று சொல்லி ஏற்றி விட்டார். சரி, விருதுநகர் வந்தா எனக்கு இடம் கிடைக்கும்னு நினைச்சேன். தொங்கிக்கிட்டு தான் நடக்கிறேன். தொங்கிக்கிட்டு தான் அந்த பஸ்ல போய்கிட்டு இருக்கேன். விருதுநகர் வந்தா எனக்கு இடம் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சேன். விருதுநகர்லயே இடம் கிடைக்கல. மதுரை வந்தது. மதுரையாவது இடம் கிடைக்கும். அப்பவே மணி 1 மணி ஆயிடுச்சு ராத்திரி. அங்கேயாவது கிடைக்கும் என்று நினைத்தேன். அங்கேயும் கிடைக்கல. அந்த மேனேஜர் வந்து என்கிட்ட சொன்னார், ஐயா, என்னை தயவு செய்து மன்னிச்சுக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை நீங்க புறப்பட்டு வந்திருக்கிறீங்க, என்னால ஒரு உதவியும் செய்ய முடியல. ஆனால் தயவு செய்து நீங்கள் திருச்சி வரைக்கும் எப்படியாவது கஷ்டப்பட்டு போய்விடுங்கள், நான் திருச்சியில உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுக்க சொல்றேன் என்று சொன்னார். நான் திருச்சியிலே அப்படியே தொங்கிக் கொண்டு நான் போகிறேன். 1:30 மணி 2 மணி இருக்கும். நல்ல தூக்கம். கைப்பிடி என்ன ஆகுது, தளர்ந்து போகுது. முன்னாடி போயிட்டு ஆள்னு விழுந்தேன். அப்ப ஆண்டவர்கிட்ட பேசினேன், ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்தேனே, 3 நாள் கடினமாய் ஊழியம் செய்துவிட்டு உமக்கென்று ஊழியம் செய்துவிட்டு நான் வருகிறேன், என்னை தெரு நாயை போல நடத்துகிறீரே என்று ஒரு வார்த்தையை வாய் தவறி பேசிவிட்டேன். ஒரு தெரு நாயை போல என்னை ட்ரீட் பண்ணுகிறீரே என்று சொன்னேன். ஆண்டவர் ஒன்று கோபப்படாதபடி அவருடைய சிலுவை காட்சியை என் கண்களுக்கு முன்பாக காண்பித்தார். காண்பித்து அவர் சொல்கிறார், உனக்காக நான் 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினேனே, எனக்காக இதை நீ செய்யக்கூடாதா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இதைத்தான் சிலுவையிலிருந்து உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்குத்தான் இந்த 40 நாட்கள், அதற்குத்தான் இந்த தபசு நாட்கள், அதற்குத்தான் இந்த சிலுவை தியாகங்கள், அதற்காகத்தான் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு விசை கண்களை மூடுங்க. வியாழ நீரவினில் வியாகுலத்தோடு மூடி விளம்பின போதகம் மறந்திடலாமோ, அதிசய அன்பரின் நேசம்
சொல்லலாகும். செடியும் கொடியும் போல் சேர்ந்து தம்மோடே முடிவு பரியந்தம் நிலை பிறன்றாரே. அதிசய அன்பரின் நேசம் சொல்லலாகும். இந்த 40 நாட்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. அநேக காரியங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சத்தியமாய் சொல்லுகிறேன், சத்தியமாய் சொல்லுகிறேன். அநேக காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அநேக காரியங்களை சகித்துக் கொள்ள கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். நீங்கள் இந்த சகித்துக் கொள்வதை நினைத்தாலே போதும், கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இதை சகித்துக் கொள்ள என் மகளுக்கு பலன் இல்லை, அவளுக்கு நாம் வெற்றியை கொடுப்போம் என்று வெற்றியை கொடுத்து விடுவார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அவர் சொன்னார், நான் உனக்காக 6 மணி நேரம் நான் தொங்கி இருக்கிறேன், அதற்கப்புறம் நான் 3 மணி நேரம் நான் டிராவல் பண்ணேன், தூக்கமும் வரல, பாட்டு பாடிக்கொண்டே அந்த பஸ்ல தொங்கிக் கொண்டு போனேன். கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்தாரே, ஏன் உங்களுக்கு கொடுக்க கூடாது? அவருக்கு தெரியும், திராணிக்கு மேலே உன்னை சோதிக்க மாட்டார், இதற்கு மேல் அவளால் சகிக்க முடியாது என்று அவருக்கு தெரியும். உனக்கு வெற்றியைத்தான் கொடுப்பார், வெற்றியைத்தான் கொடுப்பார், வெற்றியைத்தான் கொடுப்பார். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் இந்த லெந்து கால நாட்களிலே உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் அவருடைய பாதத்திலே கொஞ்சம் அமர்ந்திருங்களேன். நாள் முழுவதும் நீங்க இருக்கணும்னு நான் சொல்ல, அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. சில காரியங்களை வெறுத்து விட்டுவாங்க. வாய்க்கு ருசியான சாப்பாடு ஒண்ணு அவன் சாப்பிடல, சில காரியத்தை விட்டு விடுங்க. ஏப்ரல் 16 மார்க் தட் டேட், மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். உங்கள் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி. That is the day of his resurrection according to our church calendar. It may be true or it may not be true. Not on that day. அநேகர் கேள்வி கேட்கிறது, அந்த நாள்ல தான் உயிர் தெழுந்தார்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த நாள் தான் பெரிய வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார்னு தெரியுமா? கேட்கிறவங்க எல்லாம் கேட்டுட்டு போகட்டும். எனக்கு ஒவ்வொரு நாளும் அவர் உயிர் தெழுந்த நாள், ஒவ்வொரு நாளும் எனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள். எல்லாவற்றிற்கும் இருந்து விடுதலை. சென்ற வருஷம் இந்த சகோதரன் பைபிளை வாசித்து விட்டு அவர் எங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். இந்த நாட்களில் நான் அந்த சிலுவையை குறித்து நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த சிலுவையிலிருந்து தான் எல்லா சாபத்திற்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று அவர் சிலுவையை குறித்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் சொல்லட்டும் உங்களுக்கு, எந்த சாபமாயிருந்தாலும் நீங்கள் முன்னோர் செய்த சாபமாயிருக்கட்டும், நீங்கள் செய்த பாவம் சாபமாக உன் தலையிலே இருந்தாலும் இந்த சிலுவை அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். இது உண்மை, இது சத்தியம். பிரியமாக, April 16 is the day that you will realize what I am saying today.
கிலபகந்தரதி கபோலிய மோசபம் ஹோரபா சபலுரதி துலபகந்தர. ஆமென். நீங்க வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியம், பெரிய காரியங்களை செய்வார். உண்மையா நம்புங்க பிரியமான. அவருடைய பாதத்திலே அமர்ந்திருங்க, அமர்ந்திருக்க. அமர்ந்திருந்தால் ஒரு வித்தியாசத்தை உன் கணவன் உன்னிடத்திலே பார்ப்பான். எங்க பார்த்தாலும் கூட்டம் கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கியா? நீ வீட்டில் அவருடைய பாதத்தில் அமர்ந்துரு. அவரும் உன்னோட கூட சேர்ந்து இந்த கூட்டங்களுக்கு வர ஆரம்பிச்சிருவார். இதான் உண்மை. பரிசுத்தமுள்ள பிதாவை, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நிமித்தம் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே வந்து அமர்ந்து ஆத்துமாக்களிலே அவர்கள் சோர்ந்து போகாமல் இருக்கும்படிக்கு உம்மையே நினைத்து பார்க்க இந்த பிள்ளைகள் தீர்மானம் செய்தபடியினாலே அவர்களுக்குள் இருக்கிற எல்லா சோர்வையும் நீக்கி போடுங்க. I make you responsible for this. I want to make you responsible for this because you have said that. நீர் இதை சொன்னபடியினாலே நீர் இந்த பிள்ளைகளுக்கு செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகவாசமும் வழி நடத்துவது நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென்.